அடியே நாம அடக்கி பேசினால் சற்று நாகரிகமாக இருக்கும். அமராவதி பொன்னுலோகம் தேவலோகம் தேவேந்திரன் மன்னுடைய சக புதல்வனாகிய சித்திரசேனுடைய தேவிமார்களா? அடியே தேவேந்திர மன்னனே எங்களுக்கு கப்பம் கட்டி எங்க நாட்டை அரசாட்சி செய்து வருகிறான். அப்படி இருக்கும் பொழுது தில்லி அஸ்தாபுரம் 56 நாட்டுக்கு பேரரசன் எடோன் சக்கரவர்த்தி மாமன்னன் ஆகிய துரியோதனன் 56 நாடும் எங்களுக்கு சொந்தம். இருக்கும் போது இந்த கொலை யாருக்கு சொந்தம்? சொந்தம். துரியோதனம் பொண்டாட்டி என்னதான் இருந்தாலும் நீ ஒரு மாநில பத. நாங்க தேவலோகத்துல தேவர் மாதர். நாங்க எங்களுடைய குலம். நீ எவ்வளா இருந்தாலும் நான் ஒரு மகாராணி. என்னும் போடி வார்த்தைகள் உரைக்க வேண்டாம். விளக்குமாறு பிஞ்சு போயிரு தேவடியால. உன்ன யாரு குலம்? தேவடியா என்றால் என்ன? தேவடியான்னு தெரியாதா? அதான் என்ன ஊர் மேல போறவன். தேவடியால் என்றால் என்ன? ஊர் மேல போற அப்படியா? ஆமா. இது ஒண்ணும் தெரியாத பொண்ணு. பொண்ணம்பலாம் அவரை போய் இருந்தது. யாருடைய குலம்? யாருடைய குலம்? எனக்கே சொந்தமானது ஒண்ணுடா. ஆமா. அடியே பெரிய குலம். அடி பெட்டி போன தூரத்தை வெட்டி நானும் காடு மாதிரி தேவடியா? ஊடு மாதிரி தேவடியா? ஒன்னும் தெரியாத ஒத்தமா பத்தினியா? ஊரு போல போனா வீட்டுக்கு ஒரு கிண்ணி ஆளாத்தி அடிச்சா அந்த மாதிரி கணக்கா? என்னாடி வினோதம் பேசிட்டு இருக்கிற நீ? யாரு யாரு பணம் போட்டு சொத்து போட்டு கொலை கட்டினாங்க? மரியாதையா போடி கொலை சுட்டு வெளியே. எப்படி குளம் வெட்டினானா? வெட்டி நிறைய பணம் கொண்டு வந்து வெட்டினானா உன்கன வந்த குளத்தை என் மாமனார் வெட்டி வச்ச குளம். ஆடுற விளக்கமா இருக்குது இல்ல? விளக்குமாறு இப்படி தலைவல ஏத்த மாட்டேன். அடி திருப்பி ஏத்தி விட்டுருவோம். தெரியுமா? பொம்பளையாட்டமா பேசுறீங்க. கேள்வி கேட்டாங்க நான் பதில் சொல்றேன். ஒரு நாகரிகமா ஒரு அரச குலத்துல பிறந்த பெண்கள் இப்படி அடிக்கிறீங்களா? இது அநாகரிகமா இல்ல? இப்படி அடிக்கலாமா? நீங்க என்னதான் அடிக்க முடியும்? என் புருஷனை கூட்டாப்பு புளியாப்பு கீழே விட்டானா மேல வந்து சாக்குறியா? ஆமா. கேட்ட கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லிருந்தா நாங்களும் மன்னிச்சு போயிருப்போம். இந்த குளத்தை ஏமா இப்படி குதிச்சு சேரு நீரா பண்ண? இது ஒரு பசு மந்தையில் தண்ணீர் குடிக்கக்கூடிய குளத்தில இப்படி அசுத்தம் செய்யலாமான்னு கேட்டமல்ல? நான் தெரியாத செஞ்சுட்டேன். நாங்க தெரியாத செஞ்சோன்னு சொல்றோம். சூப்பர். இந்த 56 நாட்டுக்கும் ஆள பாண்டார் பத்தி தெரியாதுன்னு தேவடியா என்ன? தேவடியா என்னன்னு தெரியாது தெரியாதுன்னு இப்ப பாராயா இதுக்கு மேல
என்னடி ஏய். என்னடி வாய் திறந்து பாக்குறான். நல்ல படம் நல்லா இருக்குதாயா. இந்த அமராவதி பொண்ணுலகம் தேவலகம்னு சொல்லக்கூடிய இவங்க ஆளல யாரோ இவங்க மாமனாராம். இவங்க மாமனார் ஆடுறதுக்கே இவங்க சலங்க கட்டிக்கிட்டு ஆடுறாங்களே. 56 நாட்டுக்கும் பேரரசன். உனக்கு பரவாயில்ல. என்னதான் நீ 56 நாட்டு அரசருக்கு மனைவியாக வாழ்த்தாலும் நீ ஒரு மானிட பிறவி, நாங்க தேவர் பிறவி. எப்படி இருந்தாலும் இது எங்களுடைய குலம். என்ன நீ பெருமை பேசுற? என்னத்தான் அடிச்சீங்க. இப்பொழுதே சென்று என் கணவர் அழைத்து வந்து உங்களை என்ன பண்றேன்னு இங்க பாரு. புருஷனை கூட்டிட்டு இங்க இருந்து தாரமங்கலம் திடீர் கடைக்கு போய் எள்ளு தூள் 100 கிராம் வாங்கிட்டு வர சொல்லி. என்னத்துக்கா இருக்கு எள்ளு தூள்? எள்ளு இருக்கா? அதாவது கூலியில போட்டு போடுறதுக்கு. எப்பேற்பட்ட சரி வாங்கிட்டு வர சொல்லு. ஐயோ எள்ளு தூள் என்னத்துக்கு? அம்மா குண்டி பேருத்தவள புருஷனை கூப்பிட்டு வந்து இவளுக்கு போய் போடி நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வாங்கடி. ஐயோ மன்னா சாமி. என்ன நடந்தது? அந்த குளக்கரையில நான் மஞ்சள் அரம்பு வைத்து நான் தலைக்கசிக்கு உடம்பெல்லாம் மேனியெல்லாம் உடித்து நான் நீராடி கொண்டிருந்தேன். 2 பெண்மணிகள் வந்தாங்க. யாருடைய எங்களுக்கு சொந்தமான குளத்தில் எப்படி அசுத்தம் செய்திருக்கிறிய அப்படி என்று என்ன வாடி என்றும் போடி என்று தகாத வார்த்தையால் உச்சரித்து என்னை அடித்து உதைத்து என் அங்கத்தையே புண்ணாக்கி விட்டாங்க. அந்த பெண்கள் அடிக்கடிக்கு என்ன தேவடியா அவங்க 2 பொம்பளைங்க அடிச்சதுல உங்க பொண்டாட்டிக்கு பின்னாடி விட விட பெருசு. ஐயோ அடிச்சா அடி. சரி அந்த பொம்பளைங்க சொல்றாங்க வாங்க அந்த பொம்பளை சும்மா விடக்கூடாது. அது சொல்றா தாரமங்கலத்துல போய் எள்ளு வாங்கிட்டு வரணுமா? எள்ளு தூளா? அது எதுல போட்டுட்டு நக்கிறது? சுவாமி அரசு என்று எண்ணி பார்க்காம உன்னையே அடிச்சு அதாவது செய்திருக்கிறாங்க. இந்த பழிக்கு பழி எடுக்கிறேன். இந்த வஞ்சத்துக்கு வஞ்சகம் இருக்கிறேன். என்னக்காக அடிச்சாலும் பரவாயில்ல. எள்ளு பொடி எள்ளு அவளை கேட்டு அடிக்கிற சாமி. இடத்த காட்டுதான் போய் பாருங்க. நம்முடைய சேனையெல்லாம் அதாவது அட்டாபுரம் போய் கொண்டிருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து நீயும் போ. அந்த பெண்கள் யாருன்னு பார்த்து ரதத்துல ஏற்றி அட்டாபுரம் கொண்டு வரை எடுத்து காட்டிட்டு வருதான். இடத்த காட்டுதான். இடத்த காட்டுது. நீ ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. ஒரு நாடி செத்த கூதியாட்டு அவன் எள்ளு பொடி வாங்கிட்டு வர சொல்லுவோம். புறத்துலான்னு கேட்கறான். எதுக்கும் வாங்கிட்டே போங்க. நாங்க தாரமங்கலத்துக்கு வாங்கிட்டு வர சொன்னா அதுதான் என்னோட கேள்வி. எனக்கு தான் அந்த இடத்துல
நெருப்பா கூட்டிட்டு வண்டியாடி கூட்டிட்டு வந்து சரிடி நான் சொன்ன எள்ளு தூடு வாங்கிட்டு வந்தீங்களா எள்ளு தூள் எல்லாம் கிடைக்கல அப்படியே காத்து நாக்கி போட்டு போறோம் அப்படியே நீ உன் கூட தானே வந்து நீ முதல்ல செய்யணும் அப்புறம் பார்த்துட்டு செய்யுது கேடு கட்டவர்களே காலோடு சுரண்டி ஒரு கம்மனாட்டி பொம்பளைங்களுக்கு ஒரு